கோடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்டவர்களுடன் வெளிநாட்டிலிருந்து பேசிய மர்ம நபர் குறித்து அறிய இன்டர்போல் உதவி கோரப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்போது இரவு காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கார் ஓட்டுநர் கனகராஜ் மற்றும் சயான், வாளையார் மனோஜ், தீபு, சதீசன், ஜித்தின் ஜாய் உள்ளிட்ட 11 பேர் குற்றம் புரிந்தவர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் மூளையாக செயல்பட்ட கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் மற்ற 10 பேரும் ஜாமீனில் உள்ளனர். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோரும் சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆஜராகினர். அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு இரு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முரளிதரன் வழக்கு விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புலன் விசாரணை பற்றி நீதிபதியிடம் தெரிவித்ததாகவும் இதன் அடிப்படையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சம்பவம் நடந்த சில தினங்களுக்கு முன்பு வாகன விபத்தில் இறந்த முக்கிய நபரான கனகராஜுடன் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் 7 முறை பேசியிருக்கிறார். அவர் யார் என்பதை கண்டறிவதற்காக சிபிசிஐடி போலீசார் கடந்த ஆண்டு இன்டர்போல் போலீசாரின் உதவியை நாடியிருந்தனர். ஆனால் இன்டர்போல் போலீசார் தரப்பில் இதுவரை எந்த தகவலும் அளிக்கப்படாமல் உள்ளது. எனவே சேலம் நீதிமன்றத்தின் மூலம் இன்டர்போல் போலீசாருக்கு மீண்டும் நினைவூட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ மூலமாக இன்டர்போல் போலீசாருக்கு கடிதம் சென்றிருப்பதாகவும் கூறினார். அந்த இன்டர்போல் சம்பந்தமான விசாரணை அறிக்கை இன்று வரை எங்களுக்கு வந்து சேரவில்லை. இது சம்பந்தமாக சேலம் நீதித்துறை நடுவர் மூலமாக ஏற்கனவே நிகழ்வுகள் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பிலே சேலம் நடுவருக்கு அனுப்பி நடுவர் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அனைத்துமே நீதிமன்றம் மூலமாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை தொடர்பான வழக்கில் முக்கிய நபராக சேர்க்கப்பட்ட கனகராஜ் சாலை விபத்தில் இறக்கும் முன்பு அவருடன் வெளிநாட்டில் இருந்து மர்ம நபர் ஒருவர் பேசியிருப்பது வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. அவர் யார் என கண்டுபிடிக்க சிபிஐ மூலம் இன்டர்போலின் உதவி நாடப்பட்டிருப்பதால் வெளிநாட்டில் இருந்து பேசிய மர்ம நபர் யார் என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.